Hello friends, welcome back to Play Tamil. So இப்போ நம்ம A24 ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இதோட பேர் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய மூவிஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மூவிஸ் மட்டும் இல்லை, சீரீஸும் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம A24 ஸ்டுடியோலேருந்து சில பெஸ்ட்டான மூவிஸ் அண்ட் மெயினாக நம்ம தமிழ் டபிள்யூ எதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஹாரர் அண்ட் த்ரில்லர் கேட்டகிரியான மூவிஸ் தான் எடுப்பாங்க. பட் ரீசெண்டாக கொஞ்சம் கமர்ஷியல் மூவிஸ்லையும் வந்திருக்காங்க. வாங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம செயின்ட் மோட் மூவி தான் 2019 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸோட ஸ்டோரி தான் காமிப்பாங்க. அவங்களோட பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்காக அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அதுதான் அப்படியே போக ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லரான மூவியாக மாறிடும். ஆக்சுவலாக ஒரு க்ரீப்பியான மூவின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. பட் சில பேருக்கு படம் சுத்தமாக பிடிக்காமலேயும் போயிருக்கு. என்ன ப்ரோ இது மூவி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரே டார்க்கர் தீம் அண்ட் ஒரு ஸ்லோ பேர்ன் ஆன இது மூவி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பொறுமையாக உங்களால் பார்க்க முடிஞ்சால் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் பேசிங்காக வேணும்னா இந்த மூவி உங்களுக்கு கிடையாது. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் த்ரில்லிங்கான மூவி. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம எக்ஸ் மூவி 2022 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தில் நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் மெயினாக நம்ம ஜெனா ஆர்டெகாவும் உள்ளே நடிச்சிருக்காங்க. அண்ட் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 80s டைம்லைன் பீரியட் நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு சில பேர் அந்த மாதிரி படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தனியாக போவாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அவங்க பாட்டுன்னு ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் விஷுவல்ஸாகவும் நிறையவே காமிப்பாங்க. அதனால் ஸ்ட்ரிக்ட்லி 18+ மட்டும்தான் இந்த படத்தையே பார்க்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சில த்ரில்லிங்கான விஷயம்லாம் ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் சாக ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி சாகுறாங்கன்னா அது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் தனியான ஸ்டோரி இருக்குது. பட் படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்லாஷர், ஹாரர் அண்ட் த்ரில்லராக போவோம். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான மூவி, ஆனால் நல்லா டார்க்கர் டோனோடு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம லவ் லைஸ் ப்ளீடிங்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவின்னு சொல்லலாம். பட் அப்படியே போப்போ அதை கொஞ்சம் த்ரில்லிங்காக மாறிடும். IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயினாக நம்ம கிறிஸ்டியன் ஸ்டேட்லாம் உள்ள வச்சுருப்பாங்க. படத்தோட கோர் கான்செப்ட் மெயின் ஆக்டர்ஸ் கொஞ்சம் பாடி பில்டராக இருப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஒரு இடத்துல ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்கே ஒரு லவ் ஸ்டோரியாக மாறிடும். கேர்ள் லவ் தான். ஸோ பை த வே அப்படியே போக டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக போயிடும். இங்கே எப்படி ஒரு க்ரைம் உள்ளே இன்வால்வ் ஆகிடுறாங்க. அண்டு லவ் முக்கியமாக இல்லை அவங்க லைஃப் கோல்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்சடாக போயிட்டுருக்கோம். ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். பட் ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரி தான் இந்த படத்துலையும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம மிட் சம்மர்னு சொல்லிட்டு 2019 ரிலீஸ் ஆன மூவி. IMDbலையும் 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம்லாம் நான் ஆல்ரெடி இங்கிலீஷ்லேயே ரொம்ப வருஷம் முன்னாடியே பார்த்துட்டேன். பட் தமிழ் டபுள் வரும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. இந்த படத்தை தமிழ் டபுள் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த படத்தை நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கொஞ்சம் அருவருப்பான சில விஷயங்கள்ஸ் அண்டு சில ட்ரெடிஷன்ஸ்லாம் அப்படி காமிச்சிருக்காங்க. நம்பவே முடியாது அந்த இடத்துல கொஞ்சம் இப்படியெல்லாமா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தோட ஸ்டோரி அப்படி தான் போவோம். அண்டு கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்ட்ரஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே கொஞ்சம் வித்தியாசமான சில விஷயங்கள் நடக்கும். ஆக்சுவலாக இது நம்ம நார்த் அண்ட் சவுத் போல் நீங்கள் போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைம் லைன்ஸ் இருக்கும். லைக் 6 months டே, 6 months நைட், அந்த மாதிரி டைமு. அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்டை தான் இந்த மிட் சம்மர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. அது நீங்கள் பொறுமையாக இந்த படத்தை பாருங்கள். அப்புறமா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம டாக் டு மீன்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன ஒரு நல்ல ஃபேமஸ் பாப்புலரான ஹாரர் மூவி. IMDbலையும் 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் சில பேருக்கு பிடிக்காமலேயும் போயிருக்கு. அது டோட்டல் டிபெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் நிறைய ஹாரர் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லிங்கான மூவியை தேடுவீங்க. ஆனால் இந்த படத்தோட கான்செப்ட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஒரு கை இருக்கும், ஓகேங்களா? அந்த கையை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அங்கே ஒரு டீமன் ஆட்டம் உங்களுக்கு தெரிய வரும். அண்டு நீங்கள் அதை அலோவ் பண்ணிங்கன்னா அப்படின்னு அந்த டீமன் உள்ளே போயிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு சின்ன போதை ஆட்டம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அண்ட் எல்லாம் டீனேஜர்ஸ் இந்த மாதிரி இதில் ரொம்பவே அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கும். போக அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிடும். நல்ல ஒரு ஹாரரான ஒரு மூவி. நிறைய சில த்ரில்லிங்கான விஷயம்லாம் காமிச்சிருக்காங்க. எனக்கு ஹாரர்லாம் நல்லாவே ஃபீல் ஆகிருக்கு. அதனால ஹைலி ரெக்கமெண்டட். டெஃபினட்டாக நீங்களும் இந்த படத்தை பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம சிவில் வார் மூவி நம்ம 2024 தான் ரிலீஸ் ஆகிருந்தது. IMDb 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் படத்தோட ஃபுல் கான்செப்ட் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் லைக் இப்போ இருக்க இதே டைம் லைனில் ஒரு சிவில் வார் நடக்குது. அண்ட் அந்த சிவில் வாரில் அது எவ்வளோ ப்ரூட்டலாக இருக்கும் அதையும் காமிப்பாங்க. கொஞ்சம் பொலிட்டிக்கல் வைஸாகவும் நிறைய விஷயத்தை உள்ள கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் மெயின் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பிரசிடெண்ட்டை சில விஷயங்கள் சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்களா, அதை கேட்கறதுக்காக அவங்க ஒரு ஜேர்னி ஆட்டோ போகிறாங்க. அண்ட் அது நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். அப்படியே தப்பிச்சுட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டுருப்பாங்க. ஃபைனலாக அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படியே தான் ஸ்டோரி பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிது. நான் ஆக்சுவலாக இந்த டைட்டில் இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவியாக இருக்கும் போதுன்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. ஒரு வாரோட சேட் ரியாலிட்டி அப்படியே பொறுமையாக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. பட் நல்ல மூவி. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம ரூம்னு சொல்லிட்டு 2015 ரிலீஸ் ஆன மூவி IMDb 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இல்லை ஹைலி சஜஸ்ட் என்னன்னா இங்கிலீஷில் உங்களால் பார்க்க முடிஞ்சால் இங்கிலீஷ்லேயே பார்த்துருங்க. ஏன்னா தமிழ் டப்பிங் ரொம்ப ஆவரேஜாக பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போவே ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். பட் நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் இனிஷியலி இந்த படம்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப முன்னாடியே பார்த்துட்டேன் இந்த படத்தை. ஸோ ஒரு சின்ன ரூமில் ஒரு அம்மாவும் பொண்ணையும் வந்து கிட்னாப் பண்ணி அண்ட் அடைச்சி வச்சுப்பாங்க வருஷம் கணக்காக. அண்ட் அந்த பையன் வந்து வெளி உலகத்தை பார்த்ததே இல்லை. ஸோ அவனுக்கு வந்து இந்த ரூமு தான் அவனோட ஃபுல் உலகமே. சடனாக அவனை வெளியே விட்டா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், இப்படி தான் வந்து படத்தோட கான்செப்டே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மதர் அண்ட் சன்னோட ஒரு பாண்டிங்லாம் நீங்கள் அப்படியே படத்தில் பார்ப்பீங்க. பட் கோர் கான்செப்ட் வந்து இதுதான். இந்த மாதிரி ஒரு ரூமில் மாட்டிக்கினாங்க, ஃபைனலாக வெளியே போயிட்டு அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம ஹெரிடிட்டரின்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஹாரர் மூவி. IMDb 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தை ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப் பண்ணியும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா இனிஷியலாக நான் இந்த படத்தை பார்க்கும்போது இது ஒரு ஹாரர் மூவினே எனக்கு தெரியாது. நான் பாட்டுன்னு பார்க்க ஆரம்பித்தேன். நல்லபடியாக த்ரில்லிங்காக ஸ்டோரி சூப்பராக போயிட்டு தான் இருந்தது. நிறைய விஷயங்கள்லாம் க்ரீப்பியாக நடந்தது. அதை சவுண்ட் எஃபெக்டோடு அவங்க கொஞ்சம் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்களா, நல்லா இருந்தது. கடைசி அந்த ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும், ஒரு ஹார்ட் அட்டாக்கே நம்மளுக்கு வந்துடுவாங்க. அந்த லெவலான சில ஹாரர் விஷயத்தெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்லோ பேர்ன் ஆன மூவி. படம் ஃபுல்லாகவே பொறுமையாக வந்து அப்படியே ஸ்டோரி டெவலப் பண்ணிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாரர்லாம் காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஃபைனலாக எந்த இடத்துல காமிக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாங்க பாருங்கள், ஒரு செக்மேட் ஆட்டம் செம்மையாக ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். நைட் டைமில் வித் நல்ல சவுண்ட்ஸ் வச்சுட்டு லைக் உங்களுக்கு ஹெட்செட் இருந்தால் நல்லா ஹெட்செட் போட்டு அப்படியே இந்த படத்தை என்ஜாய் பண்ணி நீங்கள் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம எவ்ரிதிங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் மூவி தான் 2022 ரிலீஸ் ஆனது. IMDb 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படம் ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது என்னையா நடக்குது அப்படி தான் வந்து யோசிச்சுருந்தேன். அவ்வளோ ஒரு மல்டிவர்ஸோட மேட்னஸை அவ்வளோ ரியலாக வந்து இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்செலாம் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தில் அவ்வளோ க்ரேஸியான விஷயம் நடக்கும். என்ன ஸ்ட்ரிக்ட்லி 18+ மாதிரி தான் சொல்லுவேன். விஷுவல்ஸ்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷுவல்ஸோட காமிச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய டாக்ஸும் கொஞ்சம் அப்படி தான் போயிட்டுருக்கோம். அதனால் ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் சில ஆக்ஷன் சீன்ஸும் அல்டிமேட்டாக இருந்திருக்கு. ஃபன் காமெடி எலிமெண்ட்டும் நல்லாவே இருக்கும். ஆனால் க்ரேஸி தான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்குது உங்களால் எதிர்பார்க்க முடியாது. அது பாட்டுன்னு போயிட்டுருக்கோம். அண்ட் கொஞ்சம் லென்த்தியான மூவி தான், ஹெவியாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லபடியாக இருக்கும். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம தி வேல் மூவி 2022 ரிலீஸ் ஆனது. IMDb 7.6. அண்டு இந்த படம் கூட பார்த்திங்கன்னா ஃபைனஸ்டான ஒரு மூவி. ஏன்னா நம்ம பாடி ஷேம் பற்றி நிறையலாம் பார்த்துருப்போம். அண்ட் ஆஸ் ஒரு ஃபாதர் கேரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பிரெண்டன் ஃபேஸை தான் நடிச்சிருப்பார். அவர் வந்து ரொம்ப ஒபீஸ் ஆகிடுவார். அவரால் ஏஞ்சிக்க கூட முடியாது. அந்த லெவலில் வந்து அவர் எப்படி ஒபீஸ் ஆகிருக்காரு. அண்ட் அதை லைக் அவரோட லைஃப் அப்படியே ஃபுல்லாக காமிப்பாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, என்ன போயிட்டுருக்குன்னு. அவர் ஃபுல் மூவியே பார்த்தீங்கன்னா பியூர் ஆக்டிங், வேறு எதுவுமே இந்த படத்தில் இல்லை. பியூர் ஆக்டிங்காக இருக்கும். நல்லபடியாக நம்மளை புரிய வச்சுருக்காங்க அவரோட பெயின்லேருந்து எல்லாமே. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹிட் ஆகும் இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹைலி ரெக்கமெண்டட். அண்டு இன்னும் இந்த படத்தை பார்க்கலன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சில பாப்புலர் ஃபேமஸான மூவிஸ் எல்லாமே நம்ம A24 தான் வந்து ஸ்டுடியோஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய மூவிஸ்க்கு இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்களோட மூவி தான். இவங்க நிறைய ஹாரர் கேட்டகிரிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கமர்ஷியல் மூவிஸ்லையும் அப்படியே பொறுமையாக இறங்கிட்டாங்க. அண்ட் இன்னும் சில பாப்புலரான மூவிஸ் இருக்குது, பட் அதெல்லாம் இன்னும் நம்ம தமிழ் டப்லேயே வரல. அண்ட் இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நடுவில் அவங்க நம்ம ப்ரைம் வீடியோவோட தான் வந்து கொஞ்சம் டீலர்ஷிப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால நீங்கள் மேக்ஸிமம் இந்த மூவிஸ்லாம் எங்கே ப்ரோ அவைலபிளாக இருக்கும்னா எல்லாமே நம்ம ப்ரைம் வீடியோஸில் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேட்டா போய் சர்ச் பண்ணாலே வந்துடும். அண்ட் இன்னும் சில மூவிஸ்லாம் இருக்குது, லைக் நம்ம மூன்லைட், விச், நம்ம மினாரின்னு சொல்லிட்டு த அயன் கிளா, இது எல்லாமே A24ஓட மூவிஸ் தான். ஹோப் இது கூட ஃபியூச்சரில் நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணலாம். பொறுமையாக வரும், எல்லாம் அட் எ டைம் வராது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.